திருநெல்வேலி பேட்டையிலேருந்து உங்கள் சித்த மருத்துவர் ஆளாச்சு. இன்றைக்கி எதை பற்றி நான் வீடியோ போட போகிறேன்னா, அதாவது பாருங்கள், HIV எய்ட்ஸ் இந்த நோய்க்கான தடுப்பு முறைகளை நான் சொல்ல போகிறேன். அது எப்படி உருவாகுது, அதுக்கு நம்ம எப்படி தடுக்கணும், அதை பற்றி நான் விளக்கங்கள் சொல்ல போகிறேன். அதாவது பாருங்கள், HIVங்கிறது 4th ஸ்டேஜ் 5th ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. STI என்பது ஆரம்ப ஸ்டேஜ். இந்த 2 ஸ்டேஜ் தான் அதில் உண்டு. இதில் STI நம்ம குணப்படுத்திடலாம். ஹெச்ஐவிங்கிறது முத்துனது, அதாவது 5வது ஸ்டேஜ். அது ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கு மருந்தும் கிடையாது. அதை தடுக்கிற முறைகளே இருக்குது. அதாவது பாருங்கள், இந்த STIங்கிறது அதுக்கு உண்டான அறிகுறிகள் அந்த பெண் உறுப்போ ஆண் உறுப்போ அதில் புண்ணு மாதிரி வரும், வட்ட புண்ணு மாதிரி வரும். இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம விந்தோ இல்லை அண்டமோ அதிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல்லா, அதாவது அதிகமான கெட்ட துர்நாற்றங்களோட அந்த விந்து அணுக்களும் அந்த அண்டங்களும் வரும். இதுக்கு உண்டான அறிகுறி ஆகுது. எஸ்டிஐங்கிறது ஆரம்பத்தில் இதை மாதிரி காட்டும். அதுக்குண்டான மருத்துவ அணுகி நம்ம அதுக்குண்டான மருத்துவத்தை எடுத்துக்கலாம், சித்தாலையும் எடுத்துக்கலாம். அதே பாருங்க, HIV முத்துனது பாருங்க, 5th ஸ்டேஜும் ஒன்றும் செய்ய முடியாது. இதை நம்ம எப்படிலாம் தடுக்கலாம், அதாவது ஆணும் பெண்ணும் உணர்ச்சியை கொண்டு நம்ம தாம்பத்திய உறவில் ஈடுபடும். அது ஒரு புருஷன் பொண்டாட்டி, அதாவது நம்ம மனைவி கூட மட்டும்தான் நம்ம அது சேர்ந்து இருக்கணும். அது நமக்கு நோய்களை பரப்பாது. இது அடுத்த விலை மாதத்தை நம்ம போகும்போது பாருங்க, அது நம்ம தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது நமக்கு அந்த நோய் கண்டிப்பாக, அதாவது அவங்களுக்கு HIV இருந்துச்சுன்னா நமக்கு அந்த HIV கண்டிப்பான முறையில் வரும். அதை நம்ம போகிறது நம்ம ஒரு காண்டம், அதாவது காண்டம் யூஸ் பண்ணி போனால் அந்த நோய்களிலிருந்து நம்ம தடுக்கலாம். இதுதான் தடுப்பு முறை. அந்த HIVலேருந்து நம்ம தடுக்கிற இந்த முறைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம ஏன் போகணும், நம்ம மனைவி விட்ட போகலாம், தவறு இல்லை. அடுத்தவள்கிட்ட நம்ம விலை மாதத்தை நம்ம போகிறது தடுக்கிறது மிகவும் நல்லது. தேவையில்லாத கர்ப்பங்களை நம்ம தடுத்துக்கலாம். அதனால காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம்.